இந்த ஓராண்டு காலம் எப்படி கடந்தது என்று எங்களுக்கு தான் தெரியும். மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். 42 ஆண்டு காலம் உங்களை சந்தித்து உங்களில் ஒருவராக போராட்டம் செய்து தியாகங்கள் செய்து உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆனாலும் இந்த ஓராண்டு காலம் உங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஐயாவை கொரோனா. நிச்சயமாக இந்த கொரோனாவை நாம் எல்லோரும் சேர்ந்து விரட்டி அடிப்போம். இன்னும் ஒரு 6 மாத காலம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும். 6 மாதம் எல்லாம் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். அதான் என்னுடைய நோக்கம். ஒரு மருத்துவனாக, உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய தம்பியாக என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், எல்லாம் பத்திரமா பாதுகாப்பா இருக்கும். மாஸ்க் போட்டுக்கணும். அதோட முக்கியம், எல்லாமே ஊசி போட்டுட்டீங்களா? தடுப்பூசி போட்டுட்டீங்களா? சரியா கை தூக்க மாட்டீங்க. எல்லாம் போட்டுக்கணும். இது அவசியம். பாதுகாப்பு. இந்த ஊசி போட்டுட்டா உயிர் பாதுகாப்பு. மாஸ்க் போட்டுக்கணும். இன்னொரு 6 மாதம் இன்னும் எவ்வளவு காலமான மாஸ்க் போட்டுப்பேன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. தெரியும், மாஸ்க் போட்டா அடையாளமே தெரியல, யார் இது இப்படின்னு ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஆனாலும் இது காலத்தின் கட்டாயம், அவசியம். ஒரு மருத்துவராக, ஒரு டாக்டராக இதை சொல்வது என்னுடைய கடமை. ஏன்னா உயிர் பாதுகாப்பு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்ற அரசியல் தேர்தல் தான் அதுக்கப்புறம். அந்த வகையில் இன்று உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. இதே இடத்துல 5 மாதத்துக்கு முன்பு பிரச்சாரத்துக்கு வருகின்றேன். என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்து மாம்பழத்தை வெற்றி பெற வைத்தீர்கள். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்து நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய கோரிக்கையை ஏற்று அன்பு தம்பி சிவகுமார் அவர்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்ததற்கு உங்களை வணங்கி நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். அதே வேளையில் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் மிக முக்கியமான, நான் தொடக்கத்தில் என்ன சொன்னேன், மாற்றம் உள்ளாட்சியில் தொடங்கட்டும். தமிழ்நாட்டில் 54 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி. 54 ஆண்டு காலம் என்றால் அரை நூற்றாண்டுக்கு மேல் 2 தலைமுறை. இந்த 54 ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்திருக்கு. போதுமானமா? போதும். இனி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி செய்ய வேண்டும், நாம் ஆக வேண்டும். அதற்கு நேரம் வந்துவிட்டது. ஐயா எதுக்கு கட்சி தொடங்கினார்? வேற யாரும் ஆட்சிக்கு வரணும்னா, நம்ம ஆட்சிக்கு வரணும்னா நம்ம கட்சி தொடங்கி நம்முடைய கோரிக்கைகள் வேற யாரும் செய்து கொடுக்க முடியல, செய்யவும் இல்லை. அதனால்தான் ஐயா அவர்கள் தொடர்ந்து போராடி 42 ஆண்டு காலம் போராடி இன்று வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு பெற்று தந்தது நம்முடைய மருத்துவர் ஐயா. இந்த மண் தியாகம் செய்த மண் இது. நம்முடைய தியாகிகள் ரத்தம் சிந்திய மண். இந்த மண் இது சாதாரண மண் கிடையாது, புண்ணிய மண். இந்த மண் விழுப்புரம் மாவட்டனாலே புண்ணியம் செய்த மண், இது தியாகம் செய்த மண். இந்த மண், இப்படிப்பட்ட தியாகிகள் நிறைந்த மண் இந்த மண். ஐயாவுடைய மண் இந்த மண். ஐயா அவர்கள் இருக்கின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற பெருமை நமக்கு. ஐயா போன்ற ஒரு தலைவர் எந்த கட்சியில இருக்குமா? இருக்காங்களா? 42 வருஷமா உங்களுக்காக தியாகம் செய்து
தியாகம் செய்து சிறைக்கு சென்று போராடி 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 இப்படி ஒரு தலைவர் எனக்கு பதவி வேண்டாம், பொறுப்பு வேண்டாம், எம்பி ஆக மாட்டேன், எம்எல்ஏ எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது உங்களுடைய முன்னேற்றம். நீங்க நல்லா படிக்கணும், உங்க பிள்ளைங்க படிக்கணும், வேலைக்கு போகணும். இதற்காக ஒரு தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட தலைவர் பின்னால் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். அவர் நம்முடைய தலைவராக நாம் ஏற்றிருக்கின்றோம். இவர் எந்த கட்சியில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்களா? இந்தியாவில் யாராவது இருக்காங்களா? கிடையாது. அவருடைய மண் இந்த மண். அதனால்தான் நான் கேட்டேன், உள்ளாட்சி மாற்றம் உள்ளாட்சியில் தொடங்கட்டும். அதோடு முதலில் எங்க நம் மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கட்டும். நேரம் வந்துவிட்டது. யாருங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆசைப்பட்டார், ரொம்ப நாளாம ஆசைப்பட்டார் முதலமைச்சர் அவர்கள் ஆசை நிறைவேறிச்சு. அவ்வளவுதான். அடுத்தது வேற யாரும் இருக்க? நம்ம தான் இருக்கணும், நம்ம தான் வரப்போறோம். மக்கள் நம்ம தான் தேர்வு செய்ய போறாங்க. வித்தியாசமான ஒரு அரசியல் நாம் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். இன்னும் போனா நம்ம அது அரசியல் சொல்ல முடியாது. உண்மையான உழைப்பு. இப்ப இன்னைக்கு அரசியல் என்ற வார்த்தை பார்த்தாலே அது ஒரு மாதிரியான பேசுறாங்க. அரசியல் என்றாலே இன்னைக்கு எப்படி இருக்கு? 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் ஒரு பாட்டு தேர்தல். இப்படி 50 வருஷமா மக்கள் இதுக்கு பணிஞ்சு பணிஞ்சு பணிந்துதான் இந்த நிலையை நம்ம இருக்கிறோம். ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஒண்ணும் கிடையாது. விழுப்புரம் மாவட்டம் எடுத்துக்கீங்க, என்ன தொழிற்சாலை இருக்கு இந்த மாவட்டத்தில்? என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? எல்லாம் விவசாயிகள், வானம் பார்த்த பூமி, இன்னும் கிடையாது. அதனாலதான் நமக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும். போதும் போதும், இவர்கள் ஆண்டது போதும், மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று இந்த அண்ணன், இந்த தம்பி அன்புமணியுடைய ஆசை மட்டும் கிடையாது, ஒரு கோரிக்கை, அன்பான ஒரு வேண்டுகோள். அதை நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்க என்ன முக்கியமா நான் சொல்றது யாருக்கு சொல்றேன்? நானே என் தம்பி கிட்ட சொல்றேன். உங்களுடைய தம்பிகள் உரிமையா நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான தம்பிகள், நல்ல வெறித்தனமாக இருக்கின்ற தம்பிகள் இருக்கின்றார்கள். நமக்கு நேரம் வந்துவிட்டது. மாற்றத்தை நாம் எல்லோரும் கொண்டு வருவோம். ஐயா முடிவெடுத்து விட்டார். அதனால இதெல்லாம் நீங்கள் மனதிலே வையுங்கள். இந்த 10.5 விழுக்காடு முதல் கட்டம். இதற்கு ஐயா அவர்கள் 42 ஆண்டு காலம் போராட்டம். யாருமே அப்படி செய்வாங்களா? ஏதோ ஒரு 5 வருஷம் போராடுவாங்க, ஒரு 10 வருஷம் போராடுவாங்க, அதிகபட்சம் 15 வருஷம், அப்புறம் விட்டுடுப்பா, என்னால முடியாது அவ்வளவுதான் சொல்லி விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா ஐயா அப்படிப்பட்ட எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை முறை சிறைக்கு சென்றாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் செய்தாலும் சரி, தொடர்ந்து வெற்றி பெறும் வரை நான் போராடுவேன், போராடிக் கொண்டே இருப்பேன் என்று மருத்துவர் ஐயா அவர்கள். அது முதல் கட்டம். அதை கொடுத்தது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதற்கும் உறுதியாக இருந்தது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள். அதை ஏற்றுக்கொள்வது எனக்கு தயக்கமே கிடையாது. பல மேடையில் நாம் சொல்லியிருக்கின்றோம். ஆனால் அதை பெற்றுக் கொடுத்தது, போராடியது எத்தனை போராட்டம். மருத்துவர் ஐயா என்ற ஒரு தனிநபர் இல்லை என்றால் 20 யாராவது அப்படி தூக்கி கொடுத்துருவாங்களா? எத்தனை முறை கேட்கட்டும், எத்தனை முதலமைச்சர் கேட்டோம். எம்ஜிஆர் ஆரம்பிச்சு கலைஞர், அப்புறம் ஜெயலலிதா, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி,
எத்தனை முறை கேட்டோம், எத்தனை முறை போராட்டம், எத்தனை முறை சிறைக்கு. அதனால வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஞாபகம் வச்சுக்கீங்க, ஐயானா வெற்றி, வெற்றி. ஐயா நாம் வெற்றி பாதையை அழைத்திருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரும், குறிப்பாக என்னுடைய தம்பிகள் மனதிலே ஆழமாக பதிவு. ஐயா என்ன சொல்றாரோ செய்தாலே போதும், நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை மாற்றம் மாற்றம் சொல்லிட்டு இருக்கோம். என்ன மாற்றம்? அரசியல் மாற்றம் வந்துட்டா போதுமா? ஆட்சி மாற்றம் வந்துட்டா போதுமா? உங்க வாழ்க்கை மாறுதா? உங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா? விவசாயி மாற்றம் இருக்கா? நெசவாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த கட்சியில அந்த கட்சி அவ்வளவுதான், ஆட்சி மாற்றம் தான். ஆனா உங்க வாழ்க்கை அதே நிலையில் தான் இருக்கு. உங்க வாழ்க்கையை மாற்றம் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே வழி, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடக்கும். அப்பதான் உங்க வாழ்க்கையிலே மாற்றம் கொண்டு வரும். ஏன்னா நமக்கு தெரியும், உண்மையிலே மாற்றம் தான். அது ஒரு பேச்சு கிடையாது, சிந்தனை. அதை செயலில் கொண்டு வர வேண்டும். எவ்வளவு திட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அறிக்கையின் மூலமாக செய்திகள் சொல்றது யாரு? ஐயா. ஏன்னா ஐயாவோட அறிக்கை இன்னைக்கு வந்ததுன்னா அது எவ்வளவு தெளிவானது, அதனால எவ்வளவு செயல்பாடுகள் நிறைவேறிக்கு, அதெல்லாம் நீங்கள் மனதிலே வையுங்கள். நிச்சயமாக இந்த உள்ளாட்சி தேர்தல் இது வந்து ஊரக உள்ளாட்சி, இது ஏதோ சாதாரண தேர்தல் நடத்தக் கூடாது. இந்தியாவிலே 3 அடுக்கு அதிகாரங்கள் இருக்கிறது, 3 அடுக்கு நிர்வாகம், 3 tier அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஒன்று நாடாளுமன்றம், அடுத்தது சட்டமன்றம், அடுத்தது உள்ளாட்சி. என்னை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தை விட, சட்டமன்றத்தை விட உள்ளாட்சி தான் மிக மிக முக்கியமானது என்று என்னுடைய கருத்து. அது நேரடியாக மக்களை சார்ந்தது, நேரடியாக மக்களை உங்களை சார்ந்தது. உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு வாய்ப்பு, நேரடியாக வாய்ப்பு. உங்க தெருவில் பிரச்சனைனா அது உள்ளாட்சி தான் செய்யணும். தண்ணி பிரச்சனையா அதை நீங்களே செஞ்சுக்கலாம், உள்ளாட்சி. உங்களுடைய பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற தலைவர் அல்லது இப்போ நம்ம கட்சியில போட்டியிடுகின்ற ஒன்றிய குழு உறுப்பினர்கள், மாவட்ட குழு உறுப்பினர்கள், இவங்க நிச்சயமாக நீங்க தேர்வு செய்தால் உங்களுடைய பிரச்சனைக்கு, அன்றாட பிரச்சனைக்கு தீர்வு. இந்த உங்களுடைய அன்றாட பிரச்சனைக்கு எம்பியோ எம்எல்ஏ பண்ண முடியாது. எம்பி எம்எல்ஏ அவங்க தொகுதியில பரவலாதான் பண்ண முடியும். ஆனா அவங்க தெருவில் பிரச்சனைனா உள்ளாட்சி. நல்ல நேர்மையான ஊராட்சி மன்ற தலைவரை நீங்க தேர்வு செய்ய வேண்டும். அதுல கட்சி கிடையாது, ஆனாலும் கட்சி இருக்கு. கட்சி கிடையாது, ஆனாலும் கட்சி புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். அது செஞ்சி ஒன்றியத்துல புதுப்பாளையம், மேல்மணில் ஒன்றியத்துல குத்தாலம்பரம், புதுப்பாளையத்துல காசிநாதன் வரும், குத்தாலம்பரத்தில் ரங்கசாமி வரும். போட்டியின்றி ஊராட்சி மன்ற தலைவர்களாக தேர்வு. 2 பேரும் நம்ம கட்சிக்காரங்க, நம்ம கட்சியை சேர்ந்தோம். அதனால இது போன்ற எவ்வளவு உதாரணங்கள்லாம் இருக்கிறது. இதை நீங்கள் மனதிலே வையுங்கள். நிச்சயமாக மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம், இந்த தேர்தலிலிருந்து மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த மாற்றம் இந்த தியாகம் செய்த மண், இந்த விழுப்புரம் மண்ணிலிருந்து தொடங்கட்டும். நிச்சயமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். சமீபத்தில் பாத்தீங்கன்னா திண்டிவன பக்கத்துல இருந்து ஒரு 2-3 பேர் வேற கட்சிக்கு போயிருக்கிறார். பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனாலும்
அதுல எனக்கு அவங்க சொன்ன காரணம் பார்த்தா எங்களுக்கு மரியாதை கிடையாது. நீ யார் முதல்ல? உனக்கு யார் அடையாளம் கொடுத்தா? நீ என்னவா இருந்த முதல்ல? உனக்கு யாராவது தெரியுமா? உனக்கு யாராவது தெரியுமா? உனக்கு அடையாளம் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள். எந்த கட்சியிலாவது ஒரு தலைவர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுன்னு சொல்லி எந்த கட்சியும் நடக்குமா? இல்ல போன்ல அப்பப்போ நினைச்சா அவர் தலைவர்கிட்ட போன்ல பேச முடியுமா? இந்த கட்சியில பேச முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு ஐயா உங்ககிட்ட பேசுறாரு, பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு, சாப்பிட வைக்கிறாரு. ஏடா மரியாதை இல்லைன்னு நீ சொல்ற. ஏன் நீ போன கட்சிக்கு ஒரு மரியாதை கிடைக்குமா? அப்படியே தலையில தூக்கி ஆடுவாங்க அவங்க. இதெல்லாம் இன்னும் எவ்வளோ சொல்லலாம். அதை பத்தி இந்த மேடை கிடையாது, அதுக்கெல்லாம் மேடை கிடையாது. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு எல்லாம் கவலைனா என் தம்பிய நீ நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு வேலைக்கு போகணும். அதற்கு வாய்ப்பு ஐயா ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன வாய்ப்பு? 10.5 வாய்ப்பை பயன்படுத்திக்க. பிள்ளைகளை படிக்க வைங்க. படிச்ச பிறகு வேலை வாய்ப்பை ஐயா அவர்கள் உங்களுக்கு உருவாக்கியிருக்கின்றார்கள். அதை எல்லாம் நீங்க பயன்படுத்தி நிச்சயமாக அதை பயன்படுத்திக்க. இதுல வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வருத்தம். கேட்கிற எதுக்கு வருத்தம் பண்ணீங்க? ஐயாவுடைய கொள்கை என்ன? வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, வன்னியர்கள் போன்று இன்னும் பல சமுதாயங்கள் இருக்கிறது. அவர்களுக்கும் தனியாக இடஒதுக்கீடு ஐயா அவர்கள் பெற்று தருவார். அது உறுதி. அந்த தேர்தலில் கூட நாம் உறுதி கொடுத்தோம். ஏன்னா சமுதாயம் காலங்காலமாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடிமைகளாக இந்த முன்னேற்றம் இல்லாத ஒரு சமுதாயமாக, அதுவும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர் சமுதாயம். இங்க நான் வந்து ஜாதி அரசியல் நான் பேசுறேன், ஜாதி பிரச்சனை பத்தி நான் பேசுறேன். 10.5 விழுக்காடு என்பது ஏதோ தேர்தல் பிரச்சனை கிடையாது, அரசியல் பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது இது ஏதோ தேர்தலுக்காக அரசியலுக்காக கட்சி பிரச்சனையோ கிடையாது. இது ஒரு சமூக நீதி பிரச்சனை, சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம். அந்த அடிப்படையில் தான் எல்லோரும் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சமுதாயம் முன்னேற முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலை. சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் இந்த சமுதாயம் மட்டுமில்லை, தமிழ்நாடு முன்னேறும். டெவலப்மெண்டல் இஷ்யூ, வளர்ச்சி பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. அந்த கண்ணோட்டத்தில் தான் இதை நீங்க எல்லோரும் பார்க்க வேண்டும். இது சம்பந்தமா முடிச்சதுக்கு அப்புறம் தேர்தலாம் முடிவிட்டோம். எனக்கும் ஆதங்கம், ஒரு வருஷமா இதை பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். இந்த தீபாவளி முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வர நான் ஊர் ஊரா வரப்போறேன், நான் உங்களெல்லாம் பார்க்க போறேன். எல்லாம் முக்கியமா என்னுடைய தம்பிகள் இப்ப இந்த கொரோனால நெருங்க கூட அந்த முடியாத ஒரு சூழல் இருக்கிற அவ்வளவு மனசுல இருக்கு. ஓராண்டு காலம், ஏன்னா நான் பொது வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆயிடுச்சு. 23 ஆண்டு காலமாக உங்களுக்கு ஒருவனாக, உங்களுடைய அண்ணனாக, தம்பியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறேன். இந்த ஓராண்டு காலம் கரோனா பற்றி எனக்கு பிரச்சனை என்னன்னா, ஒரு மருத்துவனா இதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கு. கொரோனால நம்ம ஊர்ல என்ன, கேரளாவில் என்ன பிரச்சனை, கர்நாடகாவில் என்ன, டெல்லியில என்ன பிரச்சனை, வெளிநாட்டில் எப்படி இருக்கு, என்ன சூழல் இருக்கு, டெல்டா வேரியன்ட்னா என்ன, அதுக்கு என்ன வேக்சின் போடணும், இது எப்படி பாதிப்பு, லாங் டர்ம் கோவிட், எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கு நீங்க சில பேர் புரிஞ்சுப்பீங்க, சில பேருக்கு தெரியாம இருக்கு. இதோட பாதிப்புகள் என்ன, இதெல்லாம் இருக்கு. அந்த வகையில தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு
4 மாசத்துல இந்த இயல்பு நிலை, இயல்புனா என்ன, 2019 அந்த நிலைக்கு ஒரு 6 மாதத்துல நம்ம திரும்புவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு நீங்க அதை ஒத்துழைக்கணும். இல்ல அதெல்லாம் நான் மாசம் போட மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். அது மட்டும் இல்ல, இந்த ஓராண்டு காலம் இந்த விதிமுறை எல்லாம் இருந்தது, புரோட்டோகால், கோவிட் புரோட்டோகால், இவ்வளவு பேர் சேரக்கூடாது, கும்பல் சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் நிறைய புரோட்டோகால் பிரச்சனை எல்லாம் இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் புரோட்டோகால் கொஞ்சம் தளர்வு. ஆனாலும் இதை நீங்கள் எல்லாம் கவனித்து, ஏன்னா எனக்கு முதல்ல என்ன, உங்களுடைய பாதுகாப்பு தான், அடுத்ததான் அரசியல், அடுத்ததான் தேர்தல், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் உங்களுடைய உயிர் பாதுகாப்பு, உங்களுடைய பாதுகாப்பு அதுதான் என்னுடைய முக்கியமானது, எனக்கு முக்கியமானது. நான் ஒரு தம்பியோ, ஒரு அண்ணனோ, ஒரு தங்கச்சியோ, அக்காவோ யாரும் இழக்க நான் தயாரா இல்லை. இழந்துட்டோம். நம்ம கட்சியிலோட இந்த கொரோனால நிறைய பேர் இழந்துட்டோம். ஆனா இனி நான் எடுக்க தயாரா இல்லை. அதுக்காக நீ பாதுகாப்பாக இருங்கள், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அதை எங்களுடைய முதன்மை கோரிக்கையாக நான் சொல்கின்றேன். இந்த நேரத்தில், இந்த கூட்டத்தில் எவ்வளவு நம்ம பேசலாம், அதாவது இன்னும் நேரமாயிட்டு நீ சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு போனோம். இது சாதாரண ஒரு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நினைக்க வேண்டாம். நான் சொன்னது போன்ற இந்த மாற்றம் இந்த உள்ளாட்சி தேர்தலிலே தொடங்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டு, நம்முடைய குறிப்பாக என்னுடைய தம்பிகளுக்கு என்னுடைய வேண்டுகோள், நீங்க பாதுகாப்பா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, பாதுகாப்பா அங்கங்க கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுங்க, மாஸ்க் போட்டுங்க, ரொம்ப கும்பல் சேர்க்க வேண்டாம். அங்கங்க போய் வீடு வீடா போயிட்டு பிரச்சாரம் பண்ணி பாட்டாளி கட்சி நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லோரும் பணியோடு ஆசையோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில எல்லாம் போயிட்டு வீடு வீடா போயிட்டு மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கும் மாவட்ட குழு உறுப்பினர்களுக்கும் மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க நீங்கள் கேட்க வேண்டும் என்று இங்கே வருகின்ற என்னுடைய தம்பிகள், அண்ணன், சகோதரிகளுக்கு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்ய